ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பேக் இன் ஆக்ஷன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஜேமி ஃபாக்ஸ் அண்ட் கேமரன் டியஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நைட் அண்ட் டேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த படத்துலையும் கேமரன் டியஸும் டாம் க்ரூஸும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபிலிம்ஸ் தான். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஸ்பை ஏஜென்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிஷனை முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் ஹீரோவுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் ஒரு பிளேன் கிராஷில் இவங்க இறந்துட்டதா வெளி உலகத்துக்கு நம்ப வச்சுட்டு இவங்க சீக்கிரட்டாக இன்னொரு ஊரில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பல வருஷங்கள் போகுது. இவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்க 2 பேரும் டீனேஜ் வயசுக்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க ஒரு ஸ்பை ஏஜென்ட்ஸ் அப்படின்றது தெரியாது. இப்படி இருக்கும்போது பாஸ்ட்டில் இவங்க பண்ண ஒரு விஷயம் இப்போ இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இவங்க பர்சனல் லைஃப் அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷனல் இது 2த்தையும் எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்கள யார் துரத்துறா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு ஆக்டர்ஸையும் தான் சொல்லணும். கொடுக்கப்பட்ட ரோலை நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹீரோயினாக நடித்த நம்ம கேமரன் டியாஸாக இருக்கட்டும், ஜேவி ஃபாக்ஸ் இவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அந்த சின்ன பசங்களாக நடித்த 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் காமிக்கப்பட்ட ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு பிளேஸையும் காட்டும் போதும் ரிச்சாக அவங்க வந்து பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. முக்கியமாக ஆக்ஷன் சீன்ஸை வந்து கோரியோகிராஃப் பண்ணது ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே வந்து போர் அடிக்காமல் அப்படியே பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே கிக் ஆஃப் ஆகும் பாருங்க. அங்கேருந்து படம் முடிகிற வரைக்கும் பரபரப்பாகவே போகும். எப்படி போச்சுன்னே தெரியாது. போர் அடிக்காமல் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஃபேமிலி எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இப்போது இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஸ்டோரி தாங்க சொல்லணும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வந்துருச்சு. நீங்கள் ஸ்பை த்ரில்லர் மூவிஸ்லாம் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த படம் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்படி சீக்ரெட்டாக 2 ஏஜென்ட் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க தான் ஏஜென்ட் அப்படின்னு தெரிஞ்சு வில்லன்ஸ் வந்து அவங்கள தாக்க வருவாங்க. இந்த மாதிரி கதைகளை வந்து நிறைய படங்களை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு புதுசாலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த கதையை செட் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் நடுவில் ஒரு கிராண்ட்மா கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டரை இன்னமும் அவங்க டீப்பாக எழுதியிருக்கலாம். ஸோ அந்த கேரக்டருக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். முக்கியமாக வில்லன் கேரக்டர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஏன்னா ஒரு வில்லன் அப்படின்ற நம்ம பார்த்தாலே எப்படி இவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பு, நமக்கு ஒரு பதட்டம் வரணும். பட்டு இந்த வில்லனை பார்க்கும்போது நமக்கு அது எதுவுமே தோணலை. ஹீரோயின்ஸை இம்பார்ட்டண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வில்லனை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியும். ஸ்க்ரீன் ப்ளேவே வந்து ப்ரெடிக்டடாக தான் இருந்துச்சு. பட் மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். என்னதான் ஸ்டோரி லைன் வந்து ப்ரெடிக்டடாக இருந்தாலும் நமக்கு போர் அடிக்காமல் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அங்கங்கே ஃபன் எலமெண்ட்ஸை வச்சு அண்ட் அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் எப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 out of 10. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.